السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على سيد المصطفى وخاتم المجتبى محمد رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإن خفتم شقاق بينهما فبعثوا حكما من أهله وحكما من أهلها إن يريدا إصلاحا يوفق الله بينهما إن الله كان عليما خبيرا. واعبدوا الله ولا تشركوا به شيئا إلى صدق الله العلي العظيم. وقال رسولنا محمد المصطفى صلى الله عليه وسلم النكاح بسنتي فمن رغب عن سنتي فليس مني. صدق رسول النبي الكريم. கருணை மிகுந்த அல்லாஹுவின் அன்பும் கருணையும் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. கருணையே உருவாகிய குருநாதர், காருண்ய நபிநாதர், ஆத்மீக வைத்தியர், பாவநோயின் மருத்துவர், சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்து நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை ஒரு குர்ஆனினுடைய விளக்கத்தை அறியக்கூடிய மஜ்லிஸிலே அமர வைத்திருக்கின்றான். வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவிலும் குர்ஆனினுடைய விளக்கங்களை கற்கக்கூடிய, அதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அவன் செய்த பாக்கியம் மிக பெரும் பாக்கியம். அவன் தன் அடியார்களில் யாரை நேசிக்கின்றானோ அவருக்குத்தான் அவனுடைய குர்ஆனினுடைய ஞானத்தை அவன் கொடுக்குகின்றான். குர்ஆனினுடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? யுத்தில் ஹிக்மத மையஷா. யாரை அல்லாஹ் நாடுகின்றானோ அவருக்குத்தான் அவன் ஹிக்மத் என்கின்ற ஞானத்தை கொடுக்குகின்றான். யுத்தில் ஹிக்மத மையஷா வமை யுத்தல் ஹிக்மத ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. அப்படி யாருக்கு அவனுடைய ஞானம் கொடுக்கப்படுகின்றதோ அவர் எவ்வளவு பெரிய நற்பாக்கியத்தை பெற்றுவிட்டார் என்று அவன் கேட்கின்றான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்திலே ஆக்கி வைப்பானாக. அவனுடைய குர்ஆனினுடைய ஞானங்கள் அனைத்தையும் அறிந்து அதன்படி நாம் செயல்பட்டு நம்மளுடைய உம்மத்தவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நாம் குர்ஆனினுடைய விளக்கத்தில், அதனுடைய தஃப்சீரில், குர்ஆனினுடைய தஃப்சீரிலே சூரத்துன் நிசாவை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். வாரந்தோறும் தொட்டும் நாம் சூரத்துன் நிசாவினுடைய அத்தியாயங்களிலே நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆயத்து வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹகமன் மின் அஹ்லிஹி வ ஹகமன் மின் அஹ்லிஹா யுரீதா இஸ்லாஹை வஃபிகில்லாஹு பைனஹுமா இன்னல்லாஹ கான அலீமன் கபீரா என்கிறான் அல்லாஹ். வயின் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால், ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவி ஆகிய இருவர்களுக்கு மத்தியிலும் பிரிவு ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் பயந்தால், ஃபபஅது, நீங்கள் அனுப்புங்கள், ஹகமம் மின் அஹ்லிஹி, கணவனின் குடும்பத்தார்களிலிருந்து ஒருவரை அனுப்புங்கள், வ ஹகமம் மின் அஹ்லிஹா,
மனைவியின் குடும்பத்தார்களிலிருந்து ஒருவரை நீங்கள் அனுப்புங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. இப்போ இந்த மாதிரி சண்டை ஏற்பட்டு 2 பேரும் பிரியக்கூடிய நிலைமை ஏற்படுது அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், கணவனுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தரை நியமிங்க, மனைவியினுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தரை நியமிங்க, நீதமான ஒருத்தரை நியமிங்க. அவங்க 2 பேரும் அவங்களிடத்துல ஆலோசனை செய்து அவர்கள் யார்கிட்ட குறை இருக்குதுங்கிறத அறியட்டும். அந்த 2 பேரும் நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அந்த 2 பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு மத்தியிலே நல்லதை செய்து வைக்கட்டும், சாலிஹாக்கி வைக்கட்டும். அவங்க 2 பேருக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தட்டும். இஸ்லாஹா என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி சொல்கின்றான். அப்படி அவங்க நல்லபடியான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அந்த கணவன் மனைவி ஆகிய இருவர்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் அவர்கள் இருவரையும் ஒன்றிணைத்து விடுவான், நல்லிணக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுவான் என்பதாக அல்லாஹ்வும் சொல்கின்றான். இன்னல்லாஹ கான அலீமன் கபீரா, அல்லாஹ் அறியக்கூடியவனாகவும் செய்தி அறிவிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை இந்த ஆயத்திலே அல்லாஹ் பதிவிடுகின்றான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஆயத்திலே மார்க்க சட்டம் நமக்கு என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தால், உதாரணத்திற்கு ஒரு 2 கணவன் மனைவி 2 பேரும் பிரியக்கூடிய நிலைமையில் ஆகிறாங்க. இப்போ இவங்களுக்காக நமது இஸ்லாமிய மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்த்தால், முதலிலே நீதிபதியாக ஒருவர் இருப்பார். அந்த நீதிபதி இடத்திலே இந்த விஷயத்தை கொண்டு போகணும். நீதிபதி இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகணும். கணவனும் மனைவியும் இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கிறாங்க, பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணவனும் மனைவி 2 பேரும் சேர்ந்தே போய் நின்றாலும் பிரச்சனை இல்லை, அப்பெல்லாம் அவங்க குடும்பத்தார்களில் போய் நின்றாலும் பிரச்சனை இல்லை. நீதிபதி இடத்திலே இந்த விஷயத்தை நாம் கொண்டு போக வேண்டும். பின்பு நீதிபதி தான் நியமிக்க வேண்டும். யாரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணவனுடைய குடும்பத்தாரிலையும் இல்லாமல் மனைவியினுடைய குடும்பத்தாரிலையும் இல்லாமல் பொதுவாக ஒரு நபரை நியமிக்க வேண்டும். முதல்ல கணவனுடைய குடும்பத்தாரிலையும் இல்லாமல் மனைவியினுடைய குடும்பத்தாரிலும் இல்லாமல் பொதுவான ஒரு நபரை அவர்கள் நியமிக்க வேண்டும், அந்த நீதிபதி நியமிக்க வேண்டும். அந்த பொதுவாக நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பாளர் கணவன் மனைவி ஆகிய இருவரிடத்திலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். யார்கிட்ட குறை இருக்குது, யாரிடத்துல தவறு இருக்குது என்பதை அவர் கண்டுபிடித்து அதற்குண்டானதை அவர் சொல்லணும். நீதிபதி இடத்துல அவர் சொல்வார். இப்போ 2 பேருக்கும் மத்தியில் கணவனிடத்துல குறை இருக்குதா அல்லது மனைவி இடத்துல குறை இருக்குதா என்பதை அந்த நீதிபதி அந்த பொறுப்பாளரால் அறிய முடியாவிட்டால், நீதிபதி நியமித்த அந்த பொறுப்பாளரால் கணவன்கிட்ட குறை இருக்குதா அல்லது மனைவியிடத்திலே குறை இருக்குதா என்பதை அறிய முடியவில்லையானால் இவர் என்ன பண்ணணும், நீதிபதி இடத்துல முறையிடணும். இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்திலையும் யார் இடத்துல குறை இருக்குதுங்கிறத என்னால் அறிய முடியவில்லை என்பதாக நீதிபதி இடத்திலே அவர் முறையிட வேண்டும். அப்படி அவர் முறையிட்டதற்கு பிறகு நீதிபதி என்ன பண்ணணும்னா, ஹக்கமம் மின் அகலிஹி வ ஹக்கமம் மின் அகலிஹா, குர்ஆன்ல சொல்லப்பட்டது இருக்கினங்க, கணவனுடைய குடும்பத்தார்களில் ஒருவரை நீதமான ஒருத்தரையும் மனைவியின் குடும்பத்தார்களில் நீதமான ஒருத்தரையும் நியமிக்கணும். இப்போதான் கணவனுடைய குடும்பத்தாரில் ஒருத்தரையும் மனைவியுடைய குடும்பத்தாரில் ஒருத்தரையும் நியமிக்கணும். முதலில் 2 பேருக்கும் குடும்பத்தில் இல்லாத பொதுவான ஒரு நபரை தான் நியமிக்க வேண்டும். அவரே எல்லாத்தையுமே ஆராய்ச்சி செஞ்சு சொல்லிட்டாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையானால் கணவனுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தரையும் மனைவியினுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தரையும் அவர்கள் நியமிக்க வேண்டும். அந்த 2 பொறுப்பாளர்களும் யாரிடத்திலே குறை இருக்கிறது என்பதை அவங்க ஆராய்ச்சி செய்து நீதிபதி இடத்துல சொல்லணும் என்பதாக மார்க்க சட்டம் நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. இப்போ கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறார்கள், இப்போ 2 தரப்புல இருந்து நியமிக்கப்படுது, கணவனுடைய தரப்புல இருந்து நியமிக்கப்படுது, மனைவியினுடைய தரப்புல இருந்து பொறுப்பாளர் நியமிக்கப்படுகிறார். இந்த 2 தரப்புல இருந்து நியமிக்கப்படக்கூடிய பொறுப்பாளர்கள் இப்போ ஆராய்ச்சி செய்கிறாங்க, யார்கிட்ட தவறு இருக்குது யாரிடத்துல குறை இருக்குது என்பதை ஆராய்ச்சி செய்கிறாங்க. கணவனிடத்திலே தவறு இருக்கிறது, கணவனிடத்திலே குறை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தால் கணவன் என்ன பண்ணக்கூடாது, மனைவியிடம் உறவு கொள்ளக்கூடாது. என்றாலும் மனைவிக்காக அந்த கணவன் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை நமக்கு எடுத்துரைப்பார்கள்.
ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் நீதமான ஒருத்தர் பொறுப்பாளராகவும் மனைவியுடைய குடும்பத்திலிருந்து நீதமான ஒருத்தர் பொறுப்பாளராகவும் நியமிக்கப்படுறாங்க. ரெண்டு பேரில் ஆராய்ச்சி செஞ்சு கடைசியில் கணவன்கிட்ட தான் குறை இருக்குது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா கணவன் அந்த மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது என்றாலும் அந்த மனைவிக்காக அவன் செலவு செய்ய வேண்டும் என்கின்ற சட்டத்தை அவங்க கொடுக்கணுங்கிறாங்க. இப்போ மனைவி இடத்துல தவறு இருக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. மனைவி இடத்துல தான் குறை இருக்குது, மனைவி இடத்துல தான் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படின்னா அந்த மனைவி கணவனோடு உறவு கொள்ளலாம், ஆனால் அந்த கணவன் மனைவிக்காக செலவு செய்யக்கூடாது என்கின்ற சட்டத்தை கொடுக்கிறாங்க. கணவன் தவறு செஞ்சிருந்தா உறவு செய்யக்கூடாது, செலவு செய்யணும். மனைவி தவறு செஞ்சிருந்தா உறவு செய்யலாம், ஆனால் செலவு கூடாதுங்கிறாங்க. கணவனுடைய செலவு இல்லாமல் மனைவியால் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு சட்டத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்து வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேரில் அந்த ரெண்டு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, கணவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் மனைவியின் குடும்பத்திலிருந்து ஒருவரும் நியமிக்கப்பட்டார்கள் இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க பிரித்து வைக்கலாம். சேர்த்து வைப்பது தான் நல்லது என்பதை அவர்கள் உணர்ந்தாங்கன்னா அவர்கள் இருவரும் சேர்த்து வைக்கலாம் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க சொல்றாங்க, இப்போ கணவன் மனைவி ஆகிய இருவருக்கு மத்தியிலும் சேர்த்து வைக்கிறது தான் நல்லது என்பதாக அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் முடிவுக்கு வர்றாங்க. ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை, ஒரு சின்ன சண்டை தான் ஏற்பட்டிருக்குது. இந்த சண்டைக்குனா பிரிய வேண்டிய அவசியம் இல்லை, தலாக்கு விட வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பது தான் நல்லது என்கின்ற முடிவுக்கு அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் வர்றாங்க. கணவனுடைய பொறுப்பாளரும் மனைவியினுடைய பொறுப்பாளரும் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பது தான் நல்லது என்கின்ற நியதிக்குள்ள ரெண்டு பேரும் வந்துவிட்டால், வந்ததற்கு பிறகு இப்போ இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. பொறுப்பாளர்கள் சேர்த்து வைக்கலாம்ங்கிறதுக்குள்ள வந்துடுறாங்க. ஆனால் அந்த கணவனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு கசப்பு இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் இவங்களோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, நான் சேர ஆசைப்படலைன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், கணவன் சேர்ந்து வாழுவதற்கு ஆசைப்படலைங்கிறார். ஆனால் மனைவி நான் அவரோடு சேர்ந்து வாழுவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக மனைவி சொல்கிறாங்க. பொறுப்பாளர்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் தயாராக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கணவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, மனைவி இவளோடலாம் நான் சேர்ந்து வாழ முடியாதுங்கிறாரு. ஆனால் மனைவி சொல்கிறாங்க, நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்பதாக சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் யாராவது ஒருவருக்கு மரணம் வந்து விடுகிறது, உதாரணத்திற்கு கணவனுக்கு மரணம் வந்து விடுகிறது என்பதாக நாம் வைத்துக் கொள்வோமே. கணவனுக்கு மரணம் வந்து விட்டால் கணவர் இறந்து விடுவார். இப்போ கணவனினுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு அவளுக்குண்டான சொத்தின் பாகத்தை பிரித்து கொடுக்க வேண்டும். மனைவி என்ற அடிப்படையிலே கணவனின் சொத்திலிருந்து அவருடைய மனைவியினுடைய சொத்தின் பாகத்தை எடுத்து பிரித்து கொடுக்க வேண்டும். இது இஸ்லாமிய சட்டம். ஆனால் இதுவே கணவன் என்ன பண்ணுறாரு, பிரியப்படுறாரு, சேர்றதுக்கு பிரியப்படுறாரு. ஆனால் மனைவி அவரோடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி நினைக்கிற நேரத்தில் கணவன் இறந்து விடுகிறார். இந்த நேரத்தில் கணவனினுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு எந்த ஒரு பாகமும் பிரியாது. ஏன்னா அவர் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் கூட கணவனை வெறுத்தால் கணவனோடு சேர்ந்திருக்க மாட்டேன் என்பதாக அவர் சபதமும் இட்டிருக்கின்றார். செத்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா அவனுடைய சொத்திலிருந்து நீ எடுத்து கொடுக்க முடியும்? இஸ்லாமிய சட்டத்திலே மார்க்க நிபுணர்கள் விதிக்கின்றார்கள், கணவனும் மனைவியும் இருவரில் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் முரண்பாடாக இருக்கிறார்கள். ஒருவர் இறந்து விட்டால் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடாக இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க சேர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்படுறாங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க சேர்ந்து வாழ முடியாதுங்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறந்து போறாரு. இறந்து போறவர் சேர்ந்து வாழுவதற்கு விருப்பம் இல்லாத நபராக இருக்கிறார் என்றால், உயிரோடு இருப்பவர் நான் அவரோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்றால், இறந்து போனவருடைய சொத்திலிருந்து இந்த மனைவியாக இருந்தால் மனைவிக்கு வரும், கணவனாக இருந்தால் கணவனுக்கு வரும். அதுவே விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தால் அவங்க இறந்ததற்கு பிற்பாடும் கூட இவர்களுக்கு அவர்களுடைய சொத்திலிருந்து எந்த பாகமும் பிரியாது, அவருடைய சொத்திலிருந்து எதுக்குமே இவர் உரிமை கொண்டாட முடியாது என்பதாக மார்க்க நிபுணர்கள் நமக்கு சட்டம் விதிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே,
இப்போ நம்ம பார்க்குறோம் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருது. இது அந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற ஒரு பெரியார் அறிவிக்கிறாங்க. அதாவது அகில் பின் அபி தாலிப் என்ற ஒரு நபர் இருக்கிறார். இன்னொரு நபர் உத்பா பின் ரபியா என்பவருடைய மகள். இந்த அகில் பின் அபி தாலிப்ங்கிற நபர் இந்த உத்பா பின் ரபியாவிடத்தில் போய் சென்று, உங்களுடைய மகளான ஃபாத்திமாவை எனக்கு நீங்கள் மணமுடித்து வையுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அகில் என்கிற நபர் உத்பா இடத்துல போய் சொல்றாரு, உங்க மக ஃபாத்திமாவை எனக்கு நீங்க திருமணம் முடிச்சு வைங்கன்னு சொல்றாரு. அவர்களும் சம்மதிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் திருமணத்தை நடத்தி முடிக்கிறார்கள். இப்போ திருமணம் அடைச்சு முடிக்கிறாங்க. இந்த உத்பாங்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஃபாத்திமா அவங்களுடைய மகளான ஃபாத்திமா பெரிய கோடீஸ்வரர். அப்போ அந்த ஃபாத்திமா அவங்க சொல்றாங்க, நீங்கள் எனக்காண்டி எந்த ஒரு செலவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக இருங்க, என்னோட நீங்கள் சேர்ந்துறீங்க, அது எனக்கு போதும், உங்களுக்குண்டான எல்லா செலவுகளையும் நானே கொடுக்கிறேன் என்பதாக ஃபாத்திமாங்கிற அந்த பெண்மணி அந்த கணவன் இடத்துல சொல்கிறாங்க. அகில் என்கின்ற அந்த கணவர் இடத்துல சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உத்பா அப்படிங்கிறவரெல்லாம் காபிராவே மரணிச்சு போனார். நம்ம சம்பவங்களை நிறைய நம்ம பார்த்துருப்போம். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அகில் என்பவரிடத்திலே அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த பெண்மணி போகிறாங்க, உறவு கொள்றதுக்காண்டி போகிறாங்க. அந்த நேரத்தில் அகிலிடத்திலே பார்த்து கேட்குறாங்க, அந்த ஃபாத்திமாங்கிற பெண்மணி கேட்குறாங்க, என்னுடைய தந்தையான உத்பா என்கின்ற என்னுடைய தந்தையும் என்னுடைய சகோதரரான ஷைபா என்கின்ற என்னுடைய சகோதரரும் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. போனதற்கு பிற்பாடு இந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடத்தில் ஒன்று கூடுறதுக்காண்டி போகிறாங்க. அந்த நேரத்தில் கணவனிடத்தில் பார்த்து கேட்குறாங்க, என்னுடைய தந்தையான உத்பாவும் என்னுடைய சகோதரரும் எங்கே இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. உடனே இவர் சொன்னாராம், இந்த அகில்ங்கிறவர் சொல்கிறார், நீ நரகத்தில் போன அப்படின்னா உன்னுடைய இடதுபுறத்தில் அவனை நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நரகத்தில் நீ போன அப்படின்னா உன்னுடைய இடதுபுறத்தில் உன்னுடைய தந்தையை நீ பார்ப்பப்பான்னு சொல்கிறாங்க. உடனே இந்த பெண்மணி தன்னுடைய தந்தை இல்லையா, கோபத்தோடு அவங்க கோபமாயிடுறாங்க, பயங்கர கோபமாயிடுறாங்க. கோபமாகி இவரிடத்துலலாம் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க. அவங்க தான் கலீஃபா அமீருல் முஃமினீனாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் இந்த சம்பவத்தை கொண்டு வரப்படுகிறது. அகில் ஃபாத்திமா அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துரைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ நரகத்துக்கு போனீன்னா உன்னுடைய இடது புறத்தில் உன் தந்தையை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்காண்டி என்னையும் நரகத்தில் போவேங்கிற மாதிரி அவர் இஷாரா பண்ணிட்டாரு. அதே நேரத்தில் என்னுடைய தந்தையை பார்த்தியும் இப்படி ஒரு பகிரங்கமாட்டு இப்படி என்ன பண்ணுறாரு, என்னுடைய மனசு நோகிற மாதிரி என்னை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி ஃபாத்திமாங்கிற பெண்மணி அகில் அப்படிங்கிற அந்த நபருக்கு எதிராக முறையிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. சிரித்ததற்கு பிற்பாடு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இந்த விசாரணைக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நீதிபதியாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் யாரிடத்துல உண்மையில் குறை இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் நியமிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் விசாரணை செய்கிறாங்க. செஞ்சதற்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அகில் என்கின்ற கணவரையும் ஃபாத்திமா என்கின்ற அவருடைய மனைவியையும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன் என்பதாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ இரண்டு பேர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் சேர்த்து வைக்கணும் என்கின்ற முடிவில் தான் எல்லாருமே ஒன்றாகுவாங்க. கடைசியில் கணவன் மனைவி ரெண்டு பேர் இடத்துல அந்த விஷயத்தை கொண்டு வரப்படும். இப்போ சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இடத்துல கேட்கறதுக்காண்டி வருவாங்க ரெண்டு பொறுப்பாளர்களும்.
அவங்க திரும்பவும் அவங்க இசைவை காட்டவில்லை என்றால் திரும்பவும் இவங்களுடைய விசாரணையை தொடர்வார்கள். இப்படி தான் இருக்கும். இப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களும் முஆவியா ரலியல்லாஹு அவங்களும் அந்த கணவன் மனைவி 2 பேருடைய இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய வீடு தாழ்பால் இட்டு பூட்டி இருக்கிறது. அப்போ 2 பேரும் உணர்ந்து கொள்கிறார்கள். கணவன் மனைவி 2 பேரும் சண்டையை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சமாதானம் ஆயிட்டாங்க, 2 பேரும் ஒன்று வீடு கூடுறாங்க என்பதாக அவர்கள் தெரிந்ததற்கு பிறகு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு இடத்துல வந்து சொன்னாங்க. அந்த விஷயங்கள் அப்படியே முடிவடைந்து விட்டது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியிலே சண்டையிடப்பட்டால் பொறுப்பாளராக பொது நபரை நியமிக்க வேண்டும். அவரால் அதை ஆராய்ச்சி செய்ய முடியவில்லையானாலே தவிர கணவன் மனைவி 2 பேருடைய வீடுகளில் பொறுப்பாளர்களை நியமிக்கக்கூடாது. அப்போ அவங்க 2 பேரும் முதல்ல பொறுப்பாளர்கள், பொதுவான பொறுப்பாளர்கள் ஆராய்ச்சி செய்வாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்து உண்மையான தக்க நடவடிக்கைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டால், அவங்க யார் மேலே குறை என்பதை அவர்கள் அறிந்துவிட்டால் அதற்குட்பாடு நீதிபதி இடத்திலே போய் சொல்லுவாங்க. நீதிபதி அதற்குண்டான தண்டனையை அவர் மேலே விதிப்பார், அல்லது எது சரி என்பதை நீதிபதி முடிவெடுப்பார். அப்படி 2 பேர் பொதுவானவர்களால் அதை அறிய முடியவில்லையானால் யார் பொறுப்பாளர்கள், அதாவது அவங்க கணவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தரையும் மனைவி குடும்பத்திலிருந்து ஒருத்தரையும் நியமிக்கப்பட்டு 2 பேர்களும் அதற்குண்டானதை சொல்வார்கள் என்பதாக நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிறோம். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இப்போ கருத்து வேறுபாடு படுறாங்க. இப்போ பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டாங்க இல்லையா, அந்த நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் ஒருபடியாக சேர்த்து மட்டும்தான் வைக்கணும். 2 மனைவி கணவனுக்கு மத்தியில் பிரித்து வைக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியிலும் சேர்த்து வைக்கவும் முடியும், பிரித்து வைக்கவும் முடியும். இந்த அதிகாரம் யார் பொறுப்பாளராக நியமிக்கப்படுறாரோ அவருக்கு உண்டு என்பதாக ஒரு கூட்டத்தார் சொல்கிறாங்க. இப்போ பாருங்க, இப்ராஹிம் நக்கஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, இப்போ கணவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு, மனைவி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற அந்த பொறுப்பாளர், அந்த 2 பொறுப்பாளர்களும் நினைச்சாங்க அப்படின்னா இந்த கணவனுக்கு மத்தியில் பிரிவு ஏற்படுறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சாங்கன்னா 2 பேர்த்தையும் பிரிச்சும் வைக்க முடியும், அல்லது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது தான் நல்லது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா 2 பேர்த்தையும் சேர்த்து வாழ வைக்க முடியும். இந்த அதிகாரம் அந்த பொறுப்பாளர்களுக்கு இருக்கு என்பதாக இப்ராஹிம் நக்கஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. அதுவே ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, 2 பேருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்த 2 பேர்த்தையும் சேர்த்து மட்டும்தான் வைக்க முடியும். 2 பேர்த்துக்கு மத்தியில் பிரிவினையை ஆக்க முடியாது. இவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் பிரிஞ்சிருந்தா தான் நல்லது என்று கருதி நீங்கள் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கக்கூடாது, தலாக் விடுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட அதிகாரம் அந்த பொறுப்பாளர்களுக்கு இல்லை. சேர்த்து வைக்கும் அதிகாரம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர பிரித்து வைப்பதற்குண்டான அதிகாரம் இல்லை என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி தான்ப்பா சொல்லியிருக்கிறான். அந்த ஆயத்துல நீங்க பாருங்க, வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபஅது ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்பதை நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா கணவன் குடும்பத்திலிருந்து ஒருத்தரையும் மனைவி குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தரையும் நீங்க நியமிங்க. அவங்க 2 பேரும் யுரீதா இஸ்லாஹை வஃபிகில்லாஹு பைனஹுமா, யுரீதா இஸ்லாஹா, அவங்க 2 பேரும் நல்லிணக்கத்தை விரும்பினால் யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதே அல்லாஹ் அவங்க 2 பேரும் பிரியணும்னு நினைச்சாங்க, பிரிய வச்சுக்கிறது தான் நல்லதுன்னு அந்த 2 பொறுப்பாளர்களும் நினைச்சாங்க அப்படின்னா 2 பேர்த்தையும் பிரித்து விடலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ் பயன்படுத்தியது அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியிலும் நல்லிணக்கம் ஏற்படும் என்று இருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வைப்பான். ஆகவே தவிர அல்லாஹ் இப்படி வார்த்தையை பயன்படுத்தல. என்ன பயன்படுத்தல? 2 பேர்த்துக்கு மத்தியில பிரிகிறது தான் நல்லது என்பதாக வார்த்தையை பயன்படுத்தி அப்படின்னா அல்லாஹ் அவங்க 2 பேர்த்தையும் பிரித்து வைப்பான் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. இதனாலே நான் சொல்கிறேன், 2 பேர்த்துக்கு மத்தியிலும் சேர்த்து வைக்கணும் என்று இருந்தால் அந்த பொறுப்பாளர்களால் முடியும், பிரித்து வைக்கிறதுக்கு அந்த பொறுப்பாளரால் முடியாது. அந்த பொறுப்பாளர் நீதிபதி இடத்திலே போய் சொல்ல வேண்டும், நீதிபதி அதற்குண்டான தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த இடத்துல அவங்க பதிவிடுறாங்க.
கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டு பொறுப்பாளர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு நடந்த போதும் கணவன் மனைவி இடத்துல திரும்ப போகணும், அந்த விஷயம் திரும்ப கணவன் மனைவி இடத்துல செல்லும் என்பதையெல்லாம் நம்ம பார்த்ததற்கு பிறகு இப்போ இன்னொரு இடத்துல கருத்து வேறுபாடு பாடுறாங்க. என்ன கருத்து வேறுபாடு என்றால், நீதிபதி தான் தீர்ப்பளிக்கணுமா அல்லது அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் தீர்ப்பளிக்கலாமா என்கின்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு படுறாங்க. சில பேர் சொல்றாங்க நீதிபதி தான் தீர்ப்பளிக்கணுங்கிறாங்க. யாரு நீதிபதி எந்த நீதிபதி அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய பொறுப்பாளர்களாக யார் நியமிக்கப்பட்டாங்களோ அந்த நீதிபதி தான் தீர்ப்பளிக்கணும், பொறுப்பாளர்கள்லாம் தீர்ப்பளிக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் சொல்றாங்க. இன்னொரு கூட்டம் சொல்றாங்க அந்த நீதிபதி தான் குறை என்னது ஆராய்ச்சி பண்ணலையே, இந்த பொறுப்பாளர்கள் தான் அவங்க என்ன பண்ணணும், சேர்த்து வைப்பதா பிரித்து வைப்பதா என்கின்ற தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்கள், இப்போ நம்ம சம்பவங்கள்ல பார்க்குறோம். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு பிரச்சனை வருது. கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை, பிரிஞ்சிருக்கிறாங்க, ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வரப்படுது. அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அவங்களுக்கு முன்னாடி அந்த பெண்மணி சொல்கிறாள், அந்த மனைவியாக இருந்த அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நான் குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் என்னுடைய மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த மனைவியாக இருக்கிற அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதே அந்த கணவனை நோக்கி பார்க்குறாங்க. கணவன் என்ன பண்ணுறாரு, இந்த மனைவி சொன்ன மாதிரி சொல்லலை, குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தை அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறது கூடாது, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு அந்த கணவர் நிற்கிறார். மனைவி சொன்னாங்க குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளையும் கடமைகளையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் என்பதாக அந்த மனைவி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கணவன் இடத்துல குறை இருக்குது அப்படிங்கிறது அந்த மனைவி அறிஞ்சிருந்திருக்கிறாங்க, அதனால அந்த மாதிரி சொல்றாங்க. கணவன் என்ன சொல்றாரு, நாங்க ரெண்டு பேரும் பிரியலாம் கூடாது, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா நிற்கிறார். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த கணவரை பார்த்து சொல்றாங்க, நீ பொய்யுரைக்கின்றாய், அந்த பெண்மணியை போன்று குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தினால் மாத்திரம்தான் உனக்கு இந்த விஷயத்தில் எதிர்படிக்கப்படும் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்போ பாருங்க, நீதிபதியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இந்த கணவனினுடைய குடும்பத்தார்களிலிருந்து ஒருத்தர் பொறுப்பாளராகவும் இருந்தார், மனைவியினுடைய குடும்பத்தாரிலிருந்து ஒருத்தர் பொறுப்பாகவும் இருந்தார். அந்த ரெண்டு பொறுப்பாளர்களாலும் இந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே தீர்ப்பை வழங்க முடியவில்லை. மாறாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நீதிபதியாக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் அந்த பெண்மணிக்கு மத்தியிலும் அந்த கணவனுக்கு மத்தியிலும் தீர்ப்பை வழங்கினார்கள். அந்த ரெண்டு பொறுப்பாளர்களும் ஆராய்ச்சி செய்து என்ன குறையை கண்டார்கள் என்பதை நீதிபதியிடத்திலே போய் தெரிவிக்க வேண்டும். அந்த நீதிபதி தான் அதற்குண்டான தீர்ப்பை கொடுப்பார் என்கின்ற மனநிலையில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, பொறுப்பாளர் தான் தீர்ப்பாளியா ஆக்குவாரு, பொறுப்பாளர் தான் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கிறவங்க அப்படி அதோட எண்ணத்திலேயே இருக்கிறாங்க. அவங்க சில விஷயங்களை மாறுகட்ட விஷயங்களை ஆதாரமா எடுத்துட்டு வர்றாங்க. ஆனால் ஷரியத்தின் ரீதிப்படி அதிகமான உலமாக்களினுடைய கருத்துப்படி நீதிபதிகள் தான் தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்பதில் உறுதியோடு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி மட்டும் நீதிபதியாக இல்லாம, நீதிபதியுடைய தீர்ப்பு இல்லாம ரெண்டு பொறுப்பாளர்களுடைய தீர்ப்பா இருந்துச்சு அப்படின்னா கணவனை அந்த நேரத்தில் வாக்குமூலம் நீ அளிக்க வேண்டும் என்பதாக கட்டாயப்படுத்தி இருக்க மாட்டாங்க என்பதாக அந்த இடத்துல சொல்லி முடிச்சு கடைசியில் அல்லாஹு ஆலம் என்கின்ற வார்த்தையை போட்டு நமக்கு முடிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஆயத்திலிருந்து நம்ம என்ன சுருங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியிலும் பிரிவினை ஏற்பட்டுவிடும், அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலும் ரெண்டு பேரும் தலாக் பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நீங்கள் பயந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபபஅது ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா, பெண்ணினுடைய குடும்பத்தாரிலிருந்து நம்பகத்தக்க ஒருவரையும் கணவனினுடைய குடும்பத்தாரிலிருந்து நம்பகத்தக்க ஒருவரையும் நீங்கள் அனுப்புங்கள். நீதியாளராக அவங்க இருக்கணும், அவங்கள அனுப்புங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியிலையும் இருக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அவங்க ரெண்டு பேரும் என்ன விஷயங்களை பார்த்தார்கள், என்ன விஷயங்களில் குறை நிறைகளை கண்டார்கள் என்கின்ற விஷயத்தை
அந்த நீதிபதி இடத்திலே வந்து முறையிட வேண்டும். நீதிபதி அதற்குண்டான தீர்ப்பை வழங்குவார். ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் தீர்ப்பை வழங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த பெண்மணியை போன்று நீனும் குர்ஆனில் இருக்கக்கூடிய உரிமைகளுக்கும் கடமைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டார்கள். அவங்க நீதிபதியாக இருக்கும் பொழுது கட்டளையிட்டார்கள். இதை வைத்து உலமாக்களும் சொல்கிறார்கள், நீதிபதி தான் கட்டளையிட வேண்டும், நீதிபதி தான் அவர்களுடைய பொறுப்பாளர்களையும் நியமிக்க வேண்டும் என்கின்ற தகுதியை நீதிபதி இடத்துல கொடுத்து முடிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி வபனி ஸபீல் வமா மலக்கத் ஐமானுக்கும் இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா. வஅபுதுல்லாஹ, அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய அடியார்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள். வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனோடு இணைத்து வேறு எந்த ஒரு பொருளையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். அல்லாஹ்வோட சேர்த்து வேற யாரையும் வணங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்றான். வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பிறகு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுடைய தாய் தந்தையர்களிடத்திலே, உங்களை பெற்றெடுத்த உங்கள் பெற்றோர்களிடத்திலே நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல சொல்கிறான். நம்ம குர்ஆன் நெடுக்க நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எங்கெல்லாம் அல்லாஹ் என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்கின்றானோ, எனக்கு நீங்கள் உபகாரம் அளியுங்கள் என்று சொல்கின்றானோ, அதற்கு பின்னாடி உங்களுடைய தாய் தந்தையர்களுக்கும் நீங்கள் உபகாரம் நல்லது செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கின்றான். பாருங்க, இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய இடங்கள் அல்லாஹ் சொல்றான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு யாரையும் இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னது மாத்திரமல்லாமல் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தாய் தந்தையினுடைய விஷயத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி இருக்கின்றான் என்பதை பற்றி நாம் நிறைய விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய தலையெழுத்துக்களே மாறி போயிருக்குது. தாய் தந்தையர்களிடத்துல வா போ என்கின்ற பேசக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். உரிய கண்ணியத்தை அவர்கள் கொடுப்பதில்லை. தாய் தந்தையர்களுடைய பேச்சு ஏற்று நடப்பதில்லை. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று செய்கிறது மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையர்களை மதிக்கிறதே இல்லை. தன்னுடைய நண்பர்கள் எதை சொல்கிறார்களோ அதை பெரிய விஷயம் என்று நினைத்து கொண்டு போகிறார்கள். காலம் முழுக்க இவர்களை பார்த்து பார்த்து இவர்களுக்கு எதுவெல்லாம் நல்லது என்பதை தெரிந்து உணர்ந்து வளர்க்கக்கூடிய தன்னுடைய பெற்றவர்களை துச்சமாக தூக்கி எறிந்துவிட்டு நண்பர்களையும் அவர்களை தீய வழியில் ஈட்டக்கூடியவர்களையும் உயர்நிலையில் இருப்பவர்கள் என்று எண்ணிக்கொண்டு செல்கிறார்கள். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஹ்பிரினி அன் யௌமில் ஆஹிரா, கியாமத் நாளை பற்றி எனக்கு நீங்கள் அறிவியுங்க யா ரசூலல்லாஹ். அஹ்பிரினி அனிஸ் ஸாஅ, கியாமத் நாளை பற்றி நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயிலி. ஜிப்ரீலே, அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதருடைய ரூபத்தில் வந்திருந்தாங்க. அப்போ அந்த மனிதரை பார்த்து சொல்கிறாங்க, கேட்கப்படுபவர் கேட்டவரை விட அந்த கியாமத்து நாள் பற்றிய விஷயங்களை பற்றி அதிக தெரிந்தவர் இல்லை. அதாவது கேள்வி கேட்ட உங்களுக்கு தான் அதை பற்றி அதிகமாக தெரியும், கேள்வி கேட்கப்பட்ட எனக்கு அதை பற்றி தெரியாது, பெரிய லெவல் தெரியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொன்னாங்க. சொன்னதற்கு பிற்பாடு அவர் திரும்ப கேட்டார், அஹ்பிரினி அன் அமாராத்திஹா, அந்த கியாமத்தினுடைய அடையாளத்தை பற்றி எனக்கு நீங்கள் அறிவியுங்கன்னு சொன்னார். மேலே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்களிடத்தில் அவர் வந்து கேட்கிறாரு, கியாமத்து நாள் எப்போ வரும், கியாமத்து நாள் அப்படின்னா என்ன, எப்போ வரும் என்பதாக அவர் கேட்கிறார்.
கேட்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, கேள்வி கேட்ட உங்களுக்கு தான் கேள்வி கேட்கப்பட்ட என்னை விட அதிகமாக தெரியும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப ரசூலுல்லாவை விட அவருக்கு அதிகமாக தெரியுமா என்பதில் என்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்பதாக இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நோக்கத்தில் சொன்னாங்கன்னா, கேள்வி கேட்கப்பட்ட உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? உனக்கும் கியாமத்து நாள் எப்போங்கிறது தெரியாது, எனக்கும் கியாமத்து நாள் எப்போ வருங்கிறது தெரியாது, அல்லாவுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது என்னை விட உனக்கு நல்லா தெரியும்னாங்க. கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாதுங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அந்த நோக்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ என்னதுக்காண்டி அந்த கியாமத் நாளை பற்றி நீ கேட்குற? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மனித ரூபத்திலே வந்து மனிதர்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே ஈமானையும் இஸ்லாயத்தையும் பற்றி கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருப்பாங்க. அந்த ஹதீஸினுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அஹ்பிரினி அனில் இஸ்லாம், இஸ்லாம்னா எனக்கு என்ன நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த 5 தான் இஸ்லாம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. பிறகு அவர் சொல்வார், உண்மையை நீங்கள் உரைத்தீர்கள் என்று சொல்லிவிட்டு திரும்ப எனக்கு ஈமானை பற்றி அறிவியுங்கள் என்று அந்த மனிதர் கேட்பார். மனித ரூபத்தில் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அல்லாவை, மலக்குமார்களை, கிதாபுகள் வேதங்களை, ரசூல்மார்களை, இறுதி நாட்களை, நன்மை தீமை யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே உண்டாகின்றது என்பதின் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விஷயம், ஈமான் அந்த 6 விஷயம் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருப்பாங்க, நபரை போன்று வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சதகத்த, நீங்கள் உண்மையை உரைத்தீர்கள் என்பதாக சொல்லுவாங்க. அடுத்து இஹ்சானை பற்றி கேட்பாங்க. இஹ்சானை பற்றி கேட்கும்போது அதுக்குண்டான பதிலையும் ரசூலுல்லாஹ் அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சதற்கு பிறகு திரும்ப இந்த மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அஹ்பிரினி அனிஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதை எனக்கு நீங்க அறிவியுங்க என்று கேட்பார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅலம மினஸ் ஸாயிலி, கேட்கப்படுபவர் கேட்டவரை விட அதை பற்றி அதிக தெரிந்தவராக இல்லை. அதாவது கேள்வி கேட்கப்பட்டவர் என்னை விட உங்களுக்கு அதை பற்றி அதிகமாக தெரியுமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றது போன்ற அந்த வாசகம் வரும். ஆனால் அந்த வாசகத்தை நாம் உற்று நோக்கினால் தான் அதனுடைய உட்கருத்து நமக்கு புரியும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பார்கள் தெரியுமா? கியாமத்து நாள் எப்போ வருங்கிறது எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும் என்பது என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அப்போ என்னத்துக்காண்டி இந்த மக்களுக்கு முன்னாடி கியாமத்து நாள் எப்போ வரும்னு சொல்லி என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதற்கு பிறகு அந்த நபரை போன்று இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அன் அமாராத்திஹா, அஹ்பிரினி அன் அமாராத்திஹா, கியாமத் நாளினுடைய அடையாளத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதல் வாசகம் என்ன தெரியுமா? அன் தலிதல் அமது ரப்பதஹா, அடிமை பெண் பெற்றெடுப்பால் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பால் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கியாமத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அடிமை பெண் பெற்றெடுப்பால் தன்னுடைய எஜமானியை. அன் தலிதல் அமத் ரப்பத்துஹா, அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள். அன் தலிதல் அமத்து ரப்பத்தஹா, தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிற்காலத்தில் யார் யாரையெல்லாம் நீங்கள் பெற்றெடுக்கின்றீர்களோ உங்களுக்கு எஜமானியாக அவர்கள் மாறுவார்கள். பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை அடிமைகளை போன்று நடத்தாட்டுவார்கள். உங்களுக்கு ராணிகளை போன்று, எஜமானிகளை போன்று நீங்கள் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆவார்கள். இது கியாமத்தினுடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் அடையாளமாக சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறோம், கியாமத்து தான் நெருங்கிவிட்டதா என்பது போல் நமக்கு ஒரு பயமாகவே இருக்குது. என்ன, எத்தனையோ இடங்களில் நம்ம பார்க்குறோம், எனக்கு நீ இந்த மாதிரி நீ பண்ணலை அப்படின்னா நான் சூசைட் பண்ணிடுவேன், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டுறாங்க. அப்படின்னா உடனே சரிம்மா நீ கேட்குறியா, இந்த பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தாய் தந்தையர்களும் அதற்கு இசைவு காட்டக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தற்கொலையை நான் பண்ணிவிடுவேன் என்பது போன்ற அந்த பிள்ளைகளை வளர்த்தது தான் அவர்களுக்கு இந்த மாதிரி காரணமா, அல்லது கியாமத்து நாள் நெருங்கி விட்டதா இதுதான் காரணமா என்பதை நம்மளால் அறிய முடியவில்லை. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, தாய் தந்தையர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வரலாறுகளிலே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அந்த காலத்துலலாம் தாயுடைய துவாவினால தான் நிறைய பேர் உயர்ந்து போனாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், மக்காவில் இருக்கக்கூடிய இமாமுனா சுதைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
எல்லா பள்ளிகள்லையும் இமாம்கள் இருப்பாங்க. ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கக்கூடியவர் எல்லா பள்ளிகளில் இருக்கக்கூடிய இமாம்களை விடவும் அவர் சிறந்தவர். எல்லா பள்ளிகளை விட எப்படி மக்கா சிறந்ததோ, மக்காவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா சிறந்ததோ, அந்த காபத்துல்லாவிற்கு எவர் இமாமாக நியமிக்கப்படுகின்றாரோ அவர் அனைவர்களை விடவும் சிறந்தவர் என்கின்ற படித்தரத்தில் இருக்கிறார். அந்த சுதைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், ரொம்ப துருத்துருன்னு நான் இருப்பேன். என்னுடைய தாயாருக்கு எந்த அளவுக்கு நான் கோபத்தை மூட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் கோபத்தை மூட்டுவேன். நான் என்ன பண்ணுவேன், மண்ணை அள்ளி நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போது நிறைய பேர்களுடைய மூஞ்சில தூக்கி நான் போட்டுட்டு போயிடுவேன். அந்த அளவிற்கு என்னுடைய சேட்டைகளும் துருத்துருப்புகளும் அப்படி இருக்கும். ஆனால் என்னுடைய தாயார் எல்லா சூழ்நிலைகளும் என் மீது கோபமான சூழ்நிலைகளையும் கூட என்னுடைய தாயார் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ காபாவில் இமாமா நின்று நீ செத்து போன்னு சொல்லுவாங்க. காபாவில் உன்னை அல்லாஹ் இமாமாக்குனதுக்கு அப்புறம் உனக்கு முகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் என்னிடத்துல சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் யோசித்து பார்க்கின்றேன், என்னுடைய தாய் செய்த அந்த துவா தான் இன்று காபத்துல்லாவினுடைய மெம்பரில் நான் நிற்பதற்கு காரணம் என்பதாக சுதைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு வருடமும் அதை மொழிகிறார்கள் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். தாய் தந்தையருடைய துவாவில் மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெரியார். ஆனால் அவங்க சின்ன வயசில் இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய அன்பு தாயார் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்பா அபா யஸீத் பிஸ்தாமி, அபா யஸீத் எனக்காண்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா, எனக்கு தவிக்குதுப்பா, தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு என்று சொல்கிறாங்க. உடனே ஓடி போகிறாங்க அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். தண்ணீர் எடுக்க பார்க்குறாங்க, தண்ணீர் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் எங்கோ இருந்து தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய தாயிடத்திலே வந்து கொடுக்கலாம் என்று வந்து பார்க்குறாங்க. அவங்களுடைய தாயார் தூங்கி விடுகிறார்கள். கேட்டுட்டு அவங்க தாயார் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தாகத்தோடு அப்படி தூங்கிடுறாங்க. தூங்கினதற்கு பிற்பாடு தன்னுடைய தாயை எழுப்பி தண்ணீரை கொடுத்து விடலாம் என்று நினைக்கல அவங்க. ஏன்னா நான் தண்ணீரை கொடுப்பதற்காக என்னுடைய தாயாரை நான் எழுப்பினால் என்னுடைய தாயாரினுடைய தூக்கம் கெட்டுவிடுமே, ஆதலால் அவங்கள நான் எப்படி எழுப்புவது, அவங்களுடைய தூக்கத்தை கலைக்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்லை என்பதாக அவங்க கொண்டு வந்த அந்த தண்ணியை ஜக்கோடு என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயே அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்து தன்னுடைய தாயை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாயார் தூங்கி கொண்டே இருக்கிறார்கள். இரவு முழுவதும் கழிகிறது. தஹஜ்ஜத் நேரத்தில் அவங்களுடைய தாயார் அந்த இடத்துல முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்துட்டு அப்படியே அவங்க மெய் மறந்து போயிடுறாங்க. அப்படியே அந்த நேரத்தில் பார்க்குறாங்க, அப்படியே அரண்டு போய் அவங்க பார்க்குறாங்க, அபா யஸீத் எதற்காக நீ இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற என்று கேட்ட பொழுது அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொன்னாங்களாம், அம்மா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி என்னைய கேட்டு என்னைய அனுப்புனீங்கம்மா, நான் தண்ணி எடுக்கிறதுக்காண்டி நான் போனேன், எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, கடைசியில் ஒரு இடத்துல இருந்து தண்ணியை எடுத்து கொண்டு வந்து பார்த்தேன், நீங்கள் தூங்கி விட்டீர்கள், உங்களை நான் எழுப்பினால் உங்களுடைய தூக்கம் கெட்டுவிடுமே, என்னுடைய தாயார் என்னுடைய அம்மாவுடைய தூக்கத்தை கெடுப்பதற்கு நான் இருக்கவில்லை, அந்த மாதிரி சிந்தனை எனக்கு இல்லைம்மா, எனவேதான் நீங்க எப்போ முழிப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த தண்ணியை உங்கள்கிட்ட கொடுக்கலாமேன்னு சொல்லி அந்த இடத்துலயே நான் உட்கார்ந்துட்டேம்மா, நீங்க இப்பதான் முழிச்சிங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயார் இடத்துல அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாங்களாம். கொடுத்த பிறகு அப்படியே தாயார் தாகையா கண்ணீரோடு தன்னுடைய மகன் அப்படி கெட்டி அணைச்சி அல்லாஹ்விடத்திலே கரமேந்தி துவா செய்தார்களாம். யா அல்லாஹ், என்னுடைய மகனுக்கு நீ மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்து விடு, உன்னுடைய இறைநேச செல்வராக என்னுடைய மகனை ஆக்கிவிடு என்பதாக தஹஜ்ஜத் நேரத்திலே கையேந்தி தன்னுடைய தாயார் அவர்கள் செய்தார்களாம். அதனுடைய வெளிப்பாடுதான் ஹஸரத் அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிற்காலத்தில் எவ்வளவு பெரிய சீமானாக மாறினார்கள் தெரியுமா? எல்லா வலிமார்களுக்கும் மிகப்பெரிய செங்கோலாக அவர்கள் திறந்தார்கள். இந்த உலகத்திலே முஹய்யித்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரகுல் அஸீஸ் அவர்கள் தோன்றுவார்கள் என்கின்ற விஷயத்தை இந்த உலகத்திலே முதலில் பகிரங்கப்படுத்தியவர்கள் அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களுடைய கரம் பிடித்து எத்தனையோ பாதிரியாக்கள் இஸ்லாத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கரம் பிடித்து கோடானு கோடி மக்கள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தன்னுடைய தாயிடத்திலே பெற்ற துஆதான் அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்ததற்கு காரணம்.
கண்ணியத்தில் குறித்தானவர்களே, நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து பார்க்குறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய தாய் ரொம்ப சின்னதாக ஆயிட்டாங்க. அப்படி வயசாக ஆக அப்படி கூனி குறுகி போய் அவங்க அப்படி ரொம்ப சின்ன கூனி குறுகி ரொம்ப சின்ன இதாக மாறிட்டாங்க. அப்போ அவங்களுடைய தாயாரை ஒரு கூண்டில் தூக்கி வச்சிருப்பார் அந்த மனிதர். தாயாரை கூண்டில் தூக்கி வச்சு டெய்லியும் தாயார் எப்பெல்லாம் அவங்களுக்கு சுய தேவைகள் ஏற்படுதோ அந்த நேரத்தில் தாயாரை சுய தேவைகள் எல்லாம் இருக்க வைத்து விட்டு அவர்களுடைய எல்லா சுய தேவைகளுக்கு பிறப்பாடும் அவர்களை சுத்தம் செய்து விடுவார். அதே நேரத்தில் தாயாரை குளிப்பாட்டி குளிக்க வச்சு விடுவார். இந்த மாதிரி தாய்க்குண்டான எல்லா பணிவிடைகளையும் மனப்பூர்வமாக அவர் செய்து கொண்டே இருந்தாராம். அப்போ அவங்க தாயார் எப்பவும் பார்த்தாலும் வாயை அசைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய தாயார் எப்பவும் பார்த்தாலும் வாயை அசைச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். என்னதான் அந்த தாயார் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா அவங்க தாயார் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைய நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சேர்த்து வச்சிரு. யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைய நீ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு நீ சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாயார் ஒவ்வொரு தினமும் டெய்லியும் அவங்க ஒவ்வொரு நேரம் விடாமல் கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அவனுடைய தாயாருக்கு அவ்வளோ பணிவிடைகளை அவர் செய்தார். மனசு கூசாம எல்லா விஷயத்தையும், நான் பிறந்த பொழுது என்னுடைய தாய் தான் எனக்கு என்னுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கிவிட்டு எனக்கு பாலூட்டி என்னை வளர்த்தார்கள். அந்த தாயை நான் எப்படி தாங்க வேண்டும் என்பதாக அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செஞ்சார். அப்போ அவங்க தாயார் இந்த மாதிரி துவா கேட்டாங்க. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போகிற நேரத்தில் இந்த மனிதரும் இருக்கிறாரு. இந்த மனிதர் இடத்துல பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றுமே தெரிஞ்சுக்கிடலை. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உண்மையாளரை நீ கொடுப்பா இல்லையா? ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சாந்தியான ஒரு நல்ல ஒரு நபரை நீ கொடுப்பா இல்லையா? எனக்குள்ள உண்மையாளர் யாரு? என்னோடு சேர்ந்திருப்பதற்கு, நான் ஒருத்தரோடு சேர்ந்திருப்பதற்கு தகுதியான நண்பர் எனக்கு யாரு என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துக்கு போக சொல்கிறான். அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சொல்லி அல்லாஹ் அனுப்புகிறான். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் வர்றாங்க. வந்து பார்த்தா அந்த நபர் பார்த்தீங்கன்னா கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறார். கசாப்பு கடையில் கறி வெட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த நபரை பார்த்தா அல்லாஹ் நம்மள்கிட்ட சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்க ஏதோ பெரிய சூஃபியாக இருப்பார், மிகப்பெரிய அபா போட்டு வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார், அல்லாஹ்வை தொழுது கொண்டே பள்ளியிலேயே அவருடைய வாழ்க்கையை கழிப்பார், அப்படிப்பட்ட நபராகத்தான் நமக்கு அல்லாஹ் நண்பராக கொடுப்பான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபரிடத்தில் அனுப்பியிருக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க. அவங்க தான் அல்லாஹ் இடத்துல பேசக்கூடிய நபியாச்சே. அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த ஆள்கிட்ட போய் என்னை அனுப்பியிருக்கிறியே என்று கேட்டார்கள். இப்போ அல்லாஹ் சொன்னால் அவர் தான் உங்களுக்கு உண்டான சாதிக்காளர், அவர் தான் உண்மையாளர், அவர் நீங்கள் எடுத்துக்கங்க, நண்பராக எடுத்துக்கங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். உடனே அந்த நபரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் என்ன தான் பண்ணுறாரு, எதனால் அல்லாஹ் இவரை தேர்ந்தெடுக்க சொன்னான் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி தன்னுடைய வேலைகளை முடிக்கிறார். முடித்ததற்கு பிற்பாடு தன்னுடைய வீட்டிற்கு சென்று கூண்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய தாயாருக்கு எல்லா சுயபாதைகளையும் அவர் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. தாய்க்கு உண்டான மனப்பூர்வமான அந்த பணிவிடைகளை அவர் செய்கிறார். எல்லா விஷயத்திலையும் பார்த்ததற்கு பிற்பாடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூடையே உட்கார்ந்துருக்கிறாங்க. அவரும் சரி, அவருக்கு நபிங்கிறது தெரியலை, மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் தன்னுடைய நபிங்கிறது தெரியலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க கூட உட்காந்துருக்கிறார், சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. ஏதோ வெளியூர் வாசிங்கிற மாதிரி நினச்சிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் கூட இருந்து பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உன்னோடு தான் என்னை சேர்ந்திருப்பதாக எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பதாக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபர் இடத்துல சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த நபர் பார்த்து சொன்னாராம், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட்டு அவர் சொன்னார், என்னுடைய தாய்க்கு நான் பணிவிடை செய்தேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தாயார் என்னுடைய மகனை நீ அல்லாஹ் மூசாவோடு சேர்த்து வைத்து விடு, மூசாவோடு சேர்த்து வைத்து விடு என்பதாக என்னுடைய தாயார் சொன்னாங்க. ஒவ்வொரு நேரம் நான் பணிவிடை செய்யும் போது அவங்க துவாவாக எனக்கு செஞ்சாங்க. ஆனால் பார்த்தா அல்லாஹ் என்னுடைய தாயார் என்னை மூசாவோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வோ மூசா இவரோடு தான் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதாக நபியான உங்களை என்னிடத்திலே என்னுடைய வீட்டிற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றானே, என்னுடைய தாய்க்கு நான் செய்த பாக்கியம் எத்தனை மகத்துவம் வாய்ந்தது என்பதாக அந்த நபர் சொன்னாராம்.
கண்ணியத்திற்குரித்தானவர்களே, இப்படியே நம்ம வரலாறுகள் முழுவதும் நம்ம பார்த்தா எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்படிப்பட்ட தாய்க்கு நீங்கள் பணிவிடைகளை நீங்கள் இருக்கும்போதே நீங்கள் செஞ்சிடணும். திரும்ப வாய்ப்புகள் கிடைக்காது. வாழக்கூடிய ஒரு தடவை தான் அவங்க நம்மளை பெற்றெடுப்பாங்க, 2 தடவை அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு தடவை பெற்றெடுத்த பொழுதே எத்தனையோ பேருக்கு தாய் தந்தையர்களை அல்லாஹ் வைக்கிறவில்லை, அனாதைகளாக வைத்திருக்கின்றான். நமக்கு தாய் தந்தையர்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருந்தால் அவங்க நமக்கு என்ன விஷயங்கள் சொன்னாலும் நம்ம அதை எடுத்து நடக்கணும். அதைத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், வபில் வாலிதைனி இஹ்சானா, தாய் தந்தையர்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் இந்த இடத்துல குறிக்கிறான். தாய் தந்தை இடத்துல நல்லபடி நடந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி உயர்வுகள் கிடைக்கும். அதே நேரத்தில் தாய் தந்தையர்களுடைய மனசை மாத்திரம் நீங்கள் நோகடித்து விட்டால் நீங்கள் மிக பெரும் மகானாக இருந்தாலும் கூட இழிவு தரக்கூடிய வேதனையை நீங்கள் சந்திப்பீர்கள். ஒரு மிகப்பெரிய மகான், ஊரெல்லாம் அவங்கள அவுலியான்னு சொல்லி மதிக்கிறாங்க, மிகப்பெரிய மகானாக ஊரில் திகழ்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்ககிட்ட போனால் நம்மளிடத்துல தீர்வு கிடைச்சிருங்கிற ஊர் மக்கள் நம்பி இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார் ஒரு தடவை அவங்கள அழைச்சாங்களாம். தாயார் அழைத்த போது அவங்க கூடாரத்தில் உட்காந்து அல்லாவை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே யார் கூப்பிட்டாலும் வெளியே வர மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அல்லாவோட நெருக்க முடியும் அந்த ஸ்ரீதேவி. அவங்க அல்லாவை வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. தாயார் கூப்பிடுறாங்க, பா வாப்பா வாப்பான்னு சொல்லி 2 தடவைக்கு மேலே கூப்பிடுறாங்க. பல முறைகள் அவர்கள் கூப்பிடுறாங்க. அவர் அல்லாவை வணங்கிக்கிட்டே இருக்கிறாரு. தாயார் கூப்பிட்டதற்கு இவர் பதிலளிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் அவர் வீட்டிலே இருந்தார். தாய் கூப்பிட்ற சவுண்டெல்லாம் இவருக்கு கேட்குது. கேட்ட பொழுதும் கூட நான் அல்லாஹுவா தாயா அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு அல்லாஹு தான் முதல்ல, என்னை படைத்தது அல்லாஹு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்காண்டி அவர் கிடந்தார். அதுக்கப்புறம் அந்த தாயார் அப்படியே மனசு கஷ்டப்பட்டு, நீ விபச்சாரனாக நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க, போயிடுறாங்க. போனதற்கு பிற்பாடு அந்த ஊரில் நல்லபடியாக தான் இருந்தார். ஆனால் அந்த ஊரில் அவருக்கு துரோகிகள், அதாவது அவர் மீது பொறாமை கொள்ள சில பேர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பெண்மணியை என்ன பண்ணியிருந்தாங்க, அவரிடத்துல அனுப்பி வச்சாங்க. இந்த மாதிரி பெண்மணியை அனுப்பி வச்சு, ஒரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா, அந்த பெண்மணி இடத்துல இவங்க சொல்லி அனுப்பினாங்க, என்னோடு இவர் தவறான உறவு கொண்டு விட்டார் என்பதாக அந்த பெண்மணி இடத்துல இவங்க சொல்லி அனுப்பினாங்க. அதை போன்று அந்த பெண்மணியும் தன்னுடைய கையில் ஒரு குழந்தையை வச்சுட்டு, இந்த குழந்தை வந்ததற்கு இவர்தான் காரணம், இவரோடு நான் இருந்த பொழுது இவர் என்னோட தனிமையில் உறவு கொண்டு விட்டார், விபச்சாரம் செய்து விட்டார் என்பதாக அந்த பெண்மணி சொன்னாங்க. அதற்கு பிற்பாடு அந்த ஊர் மக்கள் எல்லாரும், நீ இப்படிப்பட்டவனா, நான் உங்களை நல்லவன் என்று நாங்கள் நினைத்து வைத்திருந்தோமே, நீ இந்த அளவுக்கு கேடு கெட்டவனா என்று மிகப்பெரிய மகானா இருந்த அவர்களை தலையோடு அவர்கள் அடித்த சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம். கடைசியில் அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார் விட்டதனுடைய அந்த பதுவாவை அல்லாஹ் அந்த இடத்துல பிரதிபலியாக்கினான். கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். நாளைக்கு மறுமையில் கூட தாய் தந்தையர்களுடைய மனசு நோக்கடித்தவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறதே இல்லை, சொர்க்கத்தை கொடுப்பதே இல்லை. கடைசி வரையிலும் அவன் நரகத்திலேயே தொங்க வைத்து கொண்டு பட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மேராஜில் போகிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ் எதுக்காண்டி உங்களுக்கு இவ்வளோ வேதனையை நீ கொடுத்துருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னானா, இவங்க உலகத்தில் இருக்கும்போது தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய மனதை நோகடித்தவர்கள் இவர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியே சஜ்ஜிதாவில் விழுந்து கேட்பாங்களாம், யா அல்லாஹ் இவங்களுடைய வேதனையை விட்டு இவங்களை கொஞ்சம் நீக்கி வச்சிரு, எல்லா மனிதர்களை விடவும் இவர்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறார்களே, நான் பார்த்ததிலேயே மிக கடினமான வேதனையில் இவர்கள் தான் இருக்கிறார்கள், யா அல்லாஹ் இவங்களை கொஞ்சம் இந்த வேதனையை விட்டு கொஞ்சம் அப்பாற்படுத்தி வச்சிருந்தாங்களாம். ஏன்னா நரகத்திலான பெரிய நகங்கள் அவர்களுக்கு மாட்டப்பட்டிருக்கும். அந்த நகத்தை வச்சு அவங்களுடைய உடல்களை அவர்களே கிழித்து மொத்த குடல்களை எல்லாம் அவர்கள் வெளியில் எடுத்து போடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு சதைகளும் குடல்களும் உண்டாக்கப்படும். மீண்டும் அவர்கள் கிழித்து கொண்டு இப்படிப்பட்ட வேதனை அவங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் சஜிதால விழுந்த போது அல்லாஹ் சொன்னானா, அப்படிலாம் யார சூழல்லா நீங்கள் சஜிதாவில் விழாதீங்க, எந்திரிச்சிருங்க, இவங்களுக்கு இந்த வேதனையை விட்டு நான் அப்பாரப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா. மீண்டும் ரசூலுல்லாஹ் சஜிதாவில் விழுந்து கேட்டாங்களாம். அப்பொழுதும் அல்லாஹ், யார சூழல்லா இவர்களுக்காக நீங்கள் துவா கேட்காதீர்கள், எழுந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் மீண்டும் சொன்னான். மீண்டும் ரசூலுல்லாஹ் விழுந்து அல்லாஹ் இடத்துல கேட்டாங்களா, யா அல்லாஹ் நான் தான் இவங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது, சரி நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்தை எனக்காண்டி நீ பண்ணு என்பதாக ரசூலுல்லாஹ் மேராஜிலிருந்து கேட்டாங்களாம். கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இவங்க படக்கூடிய வேதனையை இவங்களுடைய தாய் தந்தையர்கள் பார்க்குற மாதிரி நீ வையா அல்லாஹ் என்பதாக அவங்க சொன்னாங்களாம்.
உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு ஏற்பாடு பண்ணுறான். இவங்க என்ன வேதனைப்படுறாங்களோ, இவங்களுடைய பிள்ளைங்க என்ன வேதனைப்படுறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பார்க்குற மாதிரி என்ன பண்ணுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல ஏற்பாடு படுத்தி கொடுக்குறான். அதே போல் அவங்களை பெற்றெடுத்தவர்கள் வந்து நிற்கப்படுறாங்க. அவங்க பிள்ளைங்க படக்கூடிய வேதனைகளை பார்க்குறாங்க. பார்த்த பொழுது அப்படியே அவங்களுடைய கன்னங்களிலிருந்து கண்ணீர்கள் எல்லாம் அவங்களுக்கு விரைஞ்சு ஓடிச்சான். ஐயோ, நான் பெற்றெடுத்த என்னுடைய ஈரக்குலை இந்த அளவிற்கா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஏன் இந்த வேதனை என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், உலகிலே இருக்கும் பொழுது உங்களுடைய மனதை அவர்கள் நோகடித்ததின் காரணமாக அவர்களுக்கு இந்த வேதனை வழங்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வானாம். சொன்னதற்கு பிறகு அவர்கள் கரமேந்தி அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம், ரப்பே, என்னுடைய பிள்ளையை விட்டு இந்த வேதனையை நீ நீக்கி வைத்து விடு. நான் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் மரம் மருந்து விட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நான் மன்னித்து விடுகின்றேன், என்னுடைய பிள்ளைகளினுடைய இந்த வேதனையை விட்டு அவர்களை நீ நீக்கிவிடு என்பதாக அவர்கள் கேட்டதற்கு பிற்பாடுதான் அந்த வேதனையிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை இந்த உம்மத்திடத்திலே வந்து சொன்னார்கள். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, எந்த அளவிற்கு நம்மளுடைய தாய் தந்தையர்களிடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். இன்னும் அடுத்து அல்லாஹ் சொல்றான், வபிதில் குருபா வல் யதாமா, சொந்த பந்தங்கள், தாய்வனியனுடைய விஷயத்தை நம்ம சொல்லும் போது இவ்வளவு நீண்டத்துக்கு விஷயம் போயிருச்சு. இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை, இன்னும் அடுத்தடுத்த தஃப்சீர் மஜ்லிஸ்களை நம்ம அடுத்தடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அதற்கு வரைக்கும் இந்த மஜ்லிஸிலே நாம் பார்த்ததினுடைய சுருக்கம் என்னவென்றால், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவினை சம்பந்தமான விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். தாய் தந்தையர்களிடத்திலே நல்லபடியாக நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை பார்த்து இருக்கின்றோம். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இணை கற்பிக்க கூடாது என்ற விஷயத்தையும் நாம் பார்த்திருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. நமக்காக அல்லாஹ் வாழ வைத்திருக்கக்கூடிய நமது தாய் தந்தையர்களுக்கு காலம் முழுவதும் பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவர்களுடைய முழு துவாக்களையும் பெற்று உயர்வான அந்தஸ்துகளை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. எந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் இருந்தால் அந்த சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியிலே பிணக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியிலும் ஒற்றுமையை கொடுப்பானாக. நம்மளுடைய தாய் தந்தையர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயில்லா வாழ்வினையும் குறைவில்லா செல்வங்களையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் கண்ணியமிக்க வாழ்வையும் கரம் பிடித்து அவர்களை நாம் சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்மையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துஆக்களையும் ஆதரவு வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.